ஆனால் கொழும்புல நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இது இப்போ லாஸ்ட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது லக்ஸரி. இட்டாலியன் ஃபுட்டும் இங்கே வரப்போ சொல்கிறாங்க. வேறு லெவல்லாம் இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொலம்பு சிட்டி சென்டரில் இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம அன்கோல் பேஸ் மால் பார்த்துருந்தோம். இதுவும் கொலம்புலாம் இருக்குது, கொலம்பு சிட்டி சென்டர் என்ற ஷாப்பிங் மால். ஸோ இது எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் கொலம்பு மாவட்டத்தில் தான் இருக்குது. நாற்பத்தி 7 ஃப்ளோர் இருக்குதா சொல்கிறாங்க. மற்றது ஃபஸ்ட்டு 5 இருக்கிறது ஷாப்பிங் மால் ஆகியிருக்கிறாங்க. மற்றது மேலே இருக்கிறது எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான். 192 ரூம்ஸ் இருக்குங்க. வேறு லெவல்லாம் இருக்குது. இதான் உங்களோட என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே கொஞ்சம் பெஞ்ச் வச்சுருக்காங்க. அண்ட் கீழே நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. வேறு லெவல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்கே நல்லா தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அண்டு ஒரு கீழே ஃபுல்லாக பியூட்டி பார்லர் ஷாப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பியூட்டி ஷாப்புகள் அண்ட் ஜுவல்லரி ஷாப். இந்த பைக்கில் மாதிரி ஷோ பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். காய்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன்னா நான் இங்கே நிறைய விஷயம் செய்து வச்சுருந்தவங்க. லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்க்ரீன் ஒன்று செய்து வச்சுருந்தாங்க. டைனோசர் அந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வர மாதிரி முன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தவங்க. இல்லை அது இன்னும் இல்லை, எடுத்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போது இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஓகே, நான் அப்படி கீழே இறங்கி போகும் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம். வந்தால் காகில் ஸ்கூல்ஸ் கோலண்டட் இருக்குது. இது காகில் ஸ்கூல் சிட்டியோட பிரான்ச்சோ என்னன்னு எனக்கு தெரியலை. காகில் ஸ்கூல் கோலண்டான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண மனுஷனா பர்ச்சேஸ் பண்ணலாம் போய். எனக்கு இந்த ஐட்டம் தேவையில்லை. ஸோ அதனால் நான் மேலே போகிறேன். மேலே என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி மாலுக்கு வரும்போது தனியாக வந்தால் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் தான் ஒரு என்ஜாயாக இருக்கும், நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நான் தனியாக தான் இங்கே வந்திருக்கேன். நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர்க்குன்னு சொன்னால நான் தனி தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஏபிஆர் டிசன்டிஆர் மற்ற பார்த்தீங்கன்னா கார் ஷோரூம் மட்டும் இங்கே இருக்குது. இது குண்டாய் கார். ஓகே, இது ஷோரூம் மாதிரி தான் இது வச்சுருக்காங்களா. நான் தேவைன்னு சொன்னால் இங்கே புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கார் இல்லை, புக் பண்ணால் எடுத்துடுவாங்க. இதுதான் அந்த மென்ஸ் வேர். மென்னுக்கு தேவையான ஜீன்ஸ், டிஷர்ட், ஜாக்கெட் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், செட் ஆகிட்டா வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினியேச்சர் வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கோட மினியேச்சர் தான் இது. இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்விம்மிங் பூலும் மேலே ஒன்று இருக்குது. மேலே போகலாம். அது இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன் மேலே போகிறதுக்கு. போனால் அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தாங்க. டைனோசர் அந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வர மாதிரி முன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தவங்க. இல்லை அது இன்னும் இல்லை, எடுத்துட்டாங்க. இங்கே எல்ஜி, அபான்ஸ், நேச்சர் சீக்ரெட் நிறைய ஷாப்பு. இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஷாப்பும் இருக்குது, ஃபாரினில் இருக்கிற ஷாப்பும் இருக்குது. டோட்டலாக 20 லக்ஸரி பிராண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க உள்ளுக்கு. என்னோடய மைண்டில் தோன்றது ஒன்று தான். இதே மாதிரி ஒரு ஷாப்பிங் மால்
நம்ம யாழ்ப்பாணத்தில் வந்தால் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா, இதை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம். இது வந்து கேர்ள்ஸ் வேர். கேர்ள்ஸோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நான் போகிறது இல்லை, ஏன்னா கேர்ள்ஸோட ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. அப்படி போவோம். இது இந்த இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் மேலே. இது வந்து கேர்ள்ஸ் வேர் தான் ஃபுல்லாக. கேர்ள்ஸோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ண பிராண்டட் ஐட்டம் நார்மலில் வந்து எல்லாமே வாங்கலாம். ஆனால் கூடுதலாக பிராண்டட் ஐட்டம் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். காட்சி தான் பார்த்தீங்கன்னா ஏபிஆர். இது வந்து ஒரு வீடியோ கேம்ஸ் தான். இப்போ நாம் இங்கே போய் வீடியோஸ் கேம் விளையாடுறோன்னு சொன்னால் போகலாம். இங்கே நான் போகலாமா விடலாமான்னு யோசிக்கிறேன். போகிறதா இருந்தால் நான் போகலாமா வேண்டாமா, தனியாக இருக்கிறதால போக விரும்பலை. இன்னொரு நாள் நான் அதில் வீடியோஸ் கேம் வேறு ஒரு ஃப்ரெண்டோட வேறு டைம் அந்த நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக காட்டுறேன், சரியா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்ஐ இருக்குது. டிஎஸ்ஐ பிராண்டட் தான் இது. நான் சொன்ன மாதிரி ஃப்ராக் ஐட்டம் எல்லாமே கேர்ள்ஸோட ஐட்டம் தான் இந்த பேரில் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளோரில் கேர்ள்ஸோட ஐட்டம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் மேலே போகலாம், என்ன இருக்குன்னு சொல்லி காட்டு நடத்தா. இது வந்து நார்மலாக சன்கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஃபேஷன் ஐட்டம் தான் இங்கே இருக்குது. மேலே வந்து ஃபுட் ஸ்டுடியோ இருக்குது. அடுத்த அங்கே தான் போகிறோம். இது வந்து சன்கிளாஸ் ஐட்டம், மற்ற அந்த ட்ரிங்க், இந்த செயின், பர்ஃப்யூம், அந்த ஃபேஷன் ஐட்டம் தான் இங்கே இருக்குது. மற்ற இங்கே ஒரு தியேட்டரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தியேட்டர் வந்து 3rd ஃப்ளோர் இருக்குது. தியேட்டருக்கு நான் போகிறது இல்லை, ஏன்னா மூவி பார்க்குற ஐடியா எனக்கு இல்லை. நான் ஒரு நாளைக்கு நான் தியேட்டர்ஸ் போகும்போது நான் திரும்ப வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ், நான் இப்போ ஃபுட் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டேன். ஃபுட் ஸ்டுடியோக்குள்ள என்ட்ரு அப்புறம் ஃபுட் ஸ்டுடியோவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. சைனீஸ் ஃபுட், ஜப்பானீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட், மற்றது இட்டாலியன் ஃபுட்டும் இங்கே வரப்போகிறத சொல்கிறாங்க. இட்டாலியன் ஃபுட் இன்னும் வேற இல்லை, வரப்போகிற வந்து சொல்கிறாங்க இங்கே. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஃப்ரைடேன்றதுனால. நான் வந்து ஃபுட் எதுவும் ட்ரை பண்ண போகிறதில்ல. ஜூஸ் ஒன்று தான் எடுக்க போகிறேன். பைனாப்பிள் இருக்குது. வாட்டர்மெலன் இருக்குது. இப்போ நான் வந்து பால்கனி ஏரியாவுக்கு வந்துட்டேன். இந்த பால்கனி ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. உண்மையிலே ஒரு வேறு லெவலான் இருக்குது இந்த பால்கனி ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொழும்போட வியூ ஃபுல்லாகவே தெரியுது. கொழும்பு மாவட்ட வியூ. இதுக்கு முன்னால் தான் கங்காராம பார்க் இருக்குது. கங்காராம பார்க் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 47 ஃப்ளோர் இருக்கா சொல்கிறாங்க. மற்றது ஃபஸ்ட்டு 5 இருக்கிறது வந்து ஷாப்பிங் மால் ஆகி இருக்கிறாங்க. மற்றது மேலே இருக்கிறது எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான். 192 ரூம்ஸ் இருக்குங்க. மற்ற கீழே இருக்கிற 5 மாடியும் ஷாப்பிங் மால் ஆகியிருக்கிறாங்க. மற்ற 20க்கு மேலே லக்ஸரி பிராண்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற லக்ஸரி பிராண்ட் ஷாப் எல்லாம் இங்கே இருக்குதா சார் சொல்கிறாங்க. இதுதான் ஸ்ரீலங்காவில் பிக்கஸ்ட் அப்பார்ட்மெண்ட். இந்த இயர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 63 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அவ்வளோ அது எக்ஸ்பென்சிவ், லக்ஸரியானது. ஸ்ரீலங்காவிலே லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்னு சொன்னால் இதுதான். இந்த இயர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொழும்புல நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இது வந்து இப்போ லாஸ்ட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஸரி. இது வந்து 63 ஃப்ளோர் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் இதை இலங்கையிலே இதுதான் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. உண்மையாக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது பார்க்க எப்படி இருக்கின்ற ஒரு ஸ்லேடிங்கான ஒரு ஓவல் ஷேப்பில் ஸ்லேடிங்கான ஷேப்பில் இருக்குது. ஒரு மாடர்னாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து 6:30 ஆகிட்டு வெளியே மழை பெற போகிற மாதிரி இருக்குது. நான் வெளியே போகலாம். ஸோ வெளியே போயிட்டு இந்த பில்டிங்கோட வியூ காட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி.
நான் லாஸ்ட்டாக சொன்னதான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வர சொன்னால் ஃபேமிலியோட வாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. தனியாக வந்தால் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்காது, ஃபன்னாக இருக்காது. நான் லாஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் தனியாக வந்திருக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஸோ மச்.